அனைவருக்கும் வணக்கம். பிதாமகா பிரம்மரிஷி அவர்களுக்கும் அனைத்து பிரமீடு மன்றங்கள் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் இங்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ஆன்மாவின் பாடங்களும் அதனோட நோக்கங்கள் பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த பூமியில பிறக்கிறதுக்கு நமக்கு இந்த பூமிய பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த தளத்துல இருந்து பூமி அப்படிங்கிறது மட்டும்தான் நாம இந்த மனித உடல் எடுத்து பௌதீக ரீதியா நம்மளால எப்படி நாம அனுபவிக்கணும், நாம உருவாக்குனதை எப்படி நாம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் பூமி மட்டும்தான். அதாவது இந்த பிரபஞ்சத்துல பூமியில மட்டும்தான் நாம உருவாக்கிய இப்ப பௌதிக நிலையில இருந்தேவும் நாம உருவாக்கியத நம்ம பௌதிக ரீதியாவேவும் நம்மளால அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற இடம் பூமி மட்டும்தான் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பூமியில நாம நிறைய பாடம் கத்துக்கிறதுக்கு தான் நம்ம பிறப்பெடுத்து வர்றோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அது நம்ம அந்த பாடத்தை இந்த பிரபஞ்சம் ஸ்கூல் அப்படின்னா பூமி அப்படிங்கிறது நம்ம கிளாஸ் ரூமா நம்ம நினைச்சுக்கிடணும். அந்த பூமியில நம்ம நிறைய பாடங்களை கத்துக்கிறதுக்கு வர்றோம். அந்த பாடங்கள்ல பலவற்றை நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்காகவும் நம்ம அத கணக்கெடுத்து வச்சிருக்கோம். அதை ஆராய்ச்சி பண்ணி பாக்குறதுக்கும் நம்ம ஏற்ற ஒரு இடமாவும் அது ஒரு லெபார்டரியாவும் நமக்கு இந்த பூமி நமக்கு வழிவகுத்து கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது நமக்கு இந்த மாதிரி நாம என்னென்ன நம்ம என்னென்ன மாதிரி எக்ஸ்பீரிமெண்ட் பண்ண முடியுமோ அதையெல்லாம் நம்ம பண்ணி பாக்குறதுக்கு ஒரு ஆய்வுக்கூடமாவே அமைச்சு கொடுக்கிற இடத்துல பூமி இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நமக்கு ஒரு பாதுகாப்பு பெட்டகமாவும் இருக்கு, நம்மளோட உன்னத தன்மையை பாதுகாக்கிற ஒரு பெட்டகமாவும் இருக்கு அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி நாம அன்பையும் ஒளியையும் மட்டும் தேர்ச்சி அடைஞ்சது பரப்புறதுல நம்ம தேர்ச்சி அடைஞ்சோம்னா நாம பூமிக்கு செய்யற பெரிய கைமாறு அது மட்டுமா தான் இருக்கும். நம்ம எப்பவுமே அன்பையும் கருணையையும் நாம அந்த எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கிறதுக்கும் நாம எல்லா இடத்துலயும் அன்பு அப்படிங்கிறதையும் நாம உணர்ந்துட்டோம்னா அதுதான் நம்ம பூமிக்கு செய்யற கைமாறா நம்ம பிறந்ததுக்கான ஒரு அர்த்தமாவும் இருக்கும். நமக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய மாபெரும் சக்தியை நமக்கு எப்பவுமே கொடுத்துக்கிட்டேதான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மால நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த முயற்சியில நாம தனியா ஒண்ணும் இல்லை. நம்ம இப்ப பூமிக்கு நான் ஆன்மா அப்படிங்கிற நிலையில நாம அந்த செனத்துல நாம அடியெடுத்து வைக்கிறப்பவேவும் நமக்கு தேவதைகளும் பெரிய பெரிய வானுலக ஆசான்கள் அதுக்கப்புறம் நமக்கு நிறைய உதவிகள் பண்ணி இந்த பிரபஞ்சமும் நம்மளை வழி நடத்தும். நம்ம எப்படி நடந்து ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்ம ஆன்மாங்கிற புரிதல் வந்துருச்சுனாலேயும் இத்தனை பேர் நமக்கு கூட இருந்து நமக்கு வழிகாட்டுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அறிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கருணையை எப்பவுமே நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு சீர்திருத்த பள்ளியில இருக்கிற வாழ்க்கை மாதிரி நம்ம பூமியில வாழ்ந்துட்டு போக கூடாது. அதாவது நம்ம எப்பவுமே எல்லா எல்லா போட்டியிலையும் எல்லா பெரிய பிரைவேட் ஸ்கூலுன்னா எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டு எல்லா விளையாட்டையும் விளையாடிட்டு வர்றதுக்கான ஒரு இடமா இருக்கும். சீர்திருத்த பள்ளி அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி ஆர்டர்ல தான் இந்த இடத்துலதான் நீங்க உட்காரணும், இந்த மாதிரி படிப்பு தான் படிக்கணும், இந்த மாதிரி செயல் தான் செய்யணும் அப்படிங்கிறது அங்க ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்கள் இருக்கும். அது மாதிரி இல்லாம நாம பூமிய நமக்கு பிடிச்ச விளையாட்டு மைதானம்,
நமக்கு பிடிச்ச லைப்ரரி, நமக்கு பிடிச்ச பாட்டு, வீணை எல்லாமே சொல்லித்தர ஒரு பிரைவேட் ஸ்கூல் மாதிரி நமக்கு நினைச்சுக்கிட்டு தான் இந்த பூமியில நம்ம வாழணும் அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி பிரபஞ்சத்துல வந்து பூமி மட்டும்தான் நாம தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொன்னுக்கும் அதற்குரிய பலனை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நாம சரியான பாதையில போறோமா இல்லையா அப்படிங்கிறதையும் வழி நடத்துறதும் இந்த பூமி மட்டும்தான். நாம எப்பவுமேவும் நாம மனிதர்கள் அல்ல ஆன்மா அப்படிங்கிறத நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி நம்ம தெரிஞ்சும் இருப்போம். அதாவது எப்பவுமேவும் ஒரு மனிதன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பிறப்போட போயிற வாழ்க்கை கிடையாது. நிறைய பிறப்புகள் எடுப்போம். அந்த மாதிரி பிறப்புகள் எடுக்கிறது வந்து ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கைய வந்து பாடமா எடுத்துக்கிட்டு அந்த பாடத்தை வந்து ஒரு பாடத்துக்கு 2வது பாடம் வந்து அடித்தளமா தான் அமையும். அந்த 2வது பாடத்தோட அடித்தளம் வந்து 3வது பாடத்துக்கு 2வது பாடம் வந்து அடித்தளமா இருக்கும். இப்படி எப்பவுமே அடுத்தடுத்து தொடர்ந்து அடுத்த பாடத்துக்குரிய அடித்தளமா முன்னாடி இருக்கிற பாடம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். நாம எல்லாருமேவும் காலப்போக்குல வந்து அந்த அந்த பிரபஞ்ச அன்புல வந்து பாடங்களை கத்துக்கிறதுக்கு வர்றப்ப அந்த பூமிக்கு வர்றப்ப நாம இன்னைக்கு வந்து இன்றைய சூழ்நிலையில வந்து நாம எல்லாமே கத்துக்கிறதுக்கு கூட்டாக இணைஞ்சிருந்தாலும் அதை பத்தி புரிதலே இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். நிறைய பேருக்கு நம்ம ஆன்மா அப்படிங்கிற புரிதல் இல்லாம இருக்கிறதுனால கூட அத வந்து மாத்துறதுக்கான இடமாவும் அத மாத்தி அமைக்கிறதுக்கு அந்த ஹையர் மாஸ்டர் மேலுலக ஆசான்கள் வந்து நமக்கு எவ்வளவோ வழிவகுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நாம வந்து ஒரு வாழ்க்கையோட நோக்கத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அத வந்து நம்ம இந்த இந்த நோக்கத்துக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம், இத முடிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற எண்ணம் புரிதல் இல்லாதவங்களுக்கு அந்த ஹையர் மாஸ்டர்கள் வந்து நமக்கு எவ்வளவு ஒளி வடிவமா வந்து நமக்கு உதவி புரிவாங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். நாம இப்ப அந்த அந்த வாழ்க்கையோட நோக்கத்தை புரிஞ்ச பிறகு நம்ம அடுத்தடுத்து வந்து எந்த மாதிரி நிலையில நாம அடுத்து முன்னேற முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க கைடன்ஸ் மாதிரி கொடுத்து நம்மள முன்னேற்றி விடுறதுக்கும் அவங்க எப்பவுமே நம்ம பக்கத்துலயும் பிரபஞ்சமும் சரி அந்த மாஸ்டர்களும் சரி நம்ம கைய பிடிச்சு கூட்டிட்டு போற அளவுக்கு நம்மளை தயார்படுத்தி பக்கத்திலேயே இருந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மனச வந்து காலி குடம் மாதிரி எண்ணங்கள் இல்லாம வச்சுக்கிட்டோம்னா அவங்க எல்லாமே நமக்கு அந்த எண்ணங்கள் இல்லாத அந்த மனசுல நமக்கு எல்லா பலன்களையும் கொடுக்கறதுக்கு அவங்க முயற்சி எடுப்பாங்க அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம இப்ப ஒரு பிறவியிலேயேவும் நம்ம முக்தி அடைஞ்சு வேறு உலகத்துக்கு போக முடியாது. நிறைய பிறப்புகள் எடுப்போம். ஒவ்வொரு பிறப்புலையும் நம்ம ஒவ்வொரு வித கற்றலோட கற்றுட்டுதான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். எல்லாருமே எல்லா பாடத்தையும் கத்துட்டு முக்தி அடைஞ்சிட்டு போறது வந்து சாத்தியம் இல்லாதது. அதே மாதிரி ஒண்ணுமே தெரியாம அதே நிலையில இருக்கிறவங்களும் அதுவும் சாத்தியம் இல்லை. அதாவது ஒருத்தங்களுக்கு நிறைய படிச்சிருப்பாங்க, ஒரு சில பாடத்தை படிக்கிறவங்களுக்கு கலைகள்ல கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க கலைகள்ல நல்லா தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கிறவங்க வந்து பாடம் படிக்கிறதுல கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்க எல்லாருமே கடைசியில இந்த ஆன்மா அப்படிங்கிற பாடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிச்சு ஒருத்தங்க படிச்சவங்க கிட்ட மத்தத நாம கத்துக்கிட்டு அதே மாதிரி நாம கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறப்ப நாம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அது பூரா முழுமை அடைஞ்சு அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ஆன்மா புரிதலோட என்லைட்மெண்ட் ஆகும் அப்படிங்கறதுதான் இங்க நாம தெரிஞ்சுக்கிறது. இந்த பூமி வந்து நமக்கு எவ்வளவு வழிவகுக்குது அப்படிங்கிறதையும் நாம இதை புரிஞ்சுக்கலாம். நம்ம நம்ம மனித சமுதாயத்துல நம்ம உடல் வந்து ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு செயலும் செஞ்சாதான் நம்ம முழுமையான உடலோட நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுல ஒரு செல் வந்து செயலிழந்தா கூட
நம்மளாட நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியமா இருக்காது. அது வந்து ஒரு நோய் தன்மையோட இருந்து நமக்கு ஒரு கஷ்டத்த குடுக்கும். அதே மாதிரிதான் நம்ம மனித சமுதாயத்துல இருக்கிற ஆரோக்கியமான சூழ்நிலைய உருவாக்கணும்னா, நாம எல்லாருமேவும் நம்ம நமக்கு தெரிஞ்சத மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்தும், அவங்க கிட்ட நம்மள விட ஹையர் மாஸ்டர்கள் இருப்பாங்க. அவங்க கற்றத அவங்க கிட்ட நாம கத்துக்கிறப்பவும், நம்மளால இந்த மாதிரி கஷ்டமில்லாத அதாவது செல் இல்லாத அந்த உடல் வந்து ஒரு சில செல் வந்து அ கொஞ்சம் கஷ்ட அதாவது செல் வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல கஷ்டப்படுது, நம்ம நோய்வாய்ப்படுறோம் அந்த மாதிரி இல்லாம, நம்மளோட மனசுலயும் நிர்மலமா வச்சுக்கிட்டு, நாம வந்து ஹையர் மாஸ்டர்ட்டயும் படிச்சுக்கிடணும். நாம மத்தவங்களுக்கு கத்துக் குடுக்கறப்ப வந்து, நமக்கு எல்லாருமேவும் இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாருமேவும் என்லைட்மென்ட் ஆயி, நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்மை செய்றாப்புல நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத இதுல தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கற்றலோட நம்ம ஒவ்வொருவரும் நம்ம சுயத்திலையும் புனிதத்தன்மைய மீட்டெடுக்கிறப்பதான் அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்படும் அப்படிங்கறத நம்ம குடுக்குற ஒரு அன்பளிப்பாவும் நம்ம சொல்லிக்கிடலாம். நம்ம முன்னோக்கி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வந்து இந்த பூமிய வந்து நம்ம குணப்படுத்த முடியும் அப்படிங்கறதுதான் இதுல நம்ம புரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கற்றலோட 4 நிலை அப்படின்னா, ஆன்மா கற்றல்ல வந்து 4 நிலையா நம்ம பிரிச்சுக்கலாம். 1 மாணவன் நிலை, 2வது வந்து பயிற்சி பெறுபவன் நிலை, 3வது வந்து பயணி நிலை, அடுத்து ஆசான். இந்த 4 தான். மாணவன், பயிற்சி பெறுபவன், பயணி, அடுத்து ஆசான். மாணவன் அப்படிங்கிறப்ப என்ன பாடம் படிக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற புரிதலே இல்லாம ஒரு மாணவனா இருக்கிற பருவத்துல வந்து அந்த மனோநிலையில இருக்கிறப்ப இது எதுக்கு என்ன நம்ம என்ன படிக்க வந்திருக்கோம், நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற புரிதல் இல்லாதப்ப நமக்கு அந்த கண்ணோட்டம் வந்து வேற விதமா இருக்கும். நம்மளோட புரிதல் வந்து நம்ம வாழும் முறைய பாக்குறப்ப வேறுபட்ட கண்ணோட்டம் தருவதாதான் நமக்கு தோணும். அதே இது ஒரு குறிப்பிட்ட பாடத்துல நாம பயிற்சி பெறுபவர் அப்படிங்கிற நிலையில இருக்கிறப்ப நமக்கு வந்து ஏற்கனவே அந்த பாடம் வந்து நம்ம படிச்சாப்புலயும் இருக்கும். ஓரளவு நமக்கு புரிஞ்சதாவும் தெரியும். அது வந்து ஒரு புதுசா பாடம் படிக்கிற மாதிரி நமக்கு தோணாது. அதாவது மாணவர் நிலையில இருக்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாம இன்னைக்குதான் பாடம் படிக்கிறோம் அப்படிங்கிற புரிதல் இல்லாத மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். இந்த பயிற்சி பெறும் நிலையில இருக்கிறவங்க வந்து ஓரளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம், இது நமக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்படி அடுத்த கட்டத்துக்கு அவங்க போறாங்க அப்படின்னா, நமக்கு வேற ஏதாவது அந்த அடுத்த கட்டத்துல போய் நம்ம வேற ஏதாவது செய்யணும். நம்ம அந்த மாதிரி புரிதலோட வாழணும். இந்த மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம இந்த வாழ்க்கை நோக்கத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கறது ஓரளவு புரிஞ்சுக்கிடுவோம். அந்த புரிதல் வந்து அதை நம்ம திரும்ப திரும்ப நம்ம பயிற்சி பண்றப்ப வந்து பயணி அப்படிங்கிற நிலைக்கு வரோம். அந்த பயணி அப்படிங்கிற நிலை வந்து நம்ம நுழையும் போது நமக்கு கொஞ்சம் இந்த யோசிக்கிற தன்மையில இருந்து நம்ம அந்த பயந்து பயந்து நாம முயற்சி பண்ணதுல இருந்து கொஞ்சம் பயம் குறைஞ்சு நம்ம முடிவு தீர்க்கமாவும் உறுதியாவும் நம்ம பயணிக்கிறதுக்கு நம்ம முற்படுவோம். அந்த சமயத்துல வந்து நம்ம நம்ம என்ன செய்யறோம்னா நாம அந்த பயிற்சியை நம்ம செய்யவே ஆரம்பிச்சிருவோம். ஆனா நம்ம கற்றல் கத்துக்கொள்ளு அதாவது பயிற்சி பெறுவனோட நிலை வந்து வாழ்க்கையை பார்த்து நான் எப்படி நம்ம மனசு வந்து நாம எப்படி கேள்வி கேட்போம்னா, நீ ஏன் இப்படி என்னோட என்னை என்கிட்ட இப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்போம். அதாவது பயிற்சி பெறும் நிலையில இருக்கிறவங்க. இதே இது பயணி அப்படிங்கிற நிலைக்கு முன்னேறி நம்ம வந்த பிறகு நான் நான் என்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து மாற்றம் அடையும். அதாவது நம்மளோட புரிதல் வந்து டோட்டலாவே மாறி நீ ஏன் அப்படிங்கிற நான் வேறு ஆன்மா நம்ம உடல் வேறு ஆன்மா வேறு அப்படிங்கிற புரிதலை கடந்து நானும் ஆன்மாவும் உடலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வருவோம் அப்படிங்கிறத இந்த கேள்வி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கேள்வி மறுபடியும் சொல்றேன்.
அதாவது இந்த கற்றலில் பயிற்சி பெறுற நிலையில இருக்கிறவங்க வந்து நீ ஏன் இப்படி என்கிட்ட நடந்துகிட்ட அப்படின்னு கேட்கும். அதே இது ஒரு பயணியா நம்ம அந்த ஆன்மா பற்றி புரிதலோட இருக்கிறப்ப நான் ஏன் என்கிட்ட இப்படி நடந்துகிட்டேன் அப்படிங்கிறது அந்த புரிதல் வந்து நமக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி நம்ம பாக்குறப்ப நமக்குள்ளேயே நமக்கு ஆச்சரியம் ஏற்படும். அந்த நிலையில தான் நம்ம பாடத்தை உள்வாங்கி நம்ம தீவிரமா அத பயிற்சி செய்யறப்ப வந்து நம்ம ஆன்மா பாடங்கள்ல நம்ம தேர்ச்சி பெறலாம் அப்படிங்கறதை நாம் புரிஞ்சுக்கலாம். இது வந்து இப்படி பயிற்சி பெறப்ப நம்ம பூர்ணாத்மாவையும் நம்மளால உணர முடியும். நம்ம வாழ்க்கையில வந்து ஒருங்கிணைத்துக் கொள்ளவும் அந்த செயல்களை அதனோடையே நம்ம க அந்த அந்த வாழ்க்கையில வந்து அந்த ஒருங்கிணைந்த செயலோடையே நம்ம இருப்போம். நான் வேறு, ஆன்மா வேறு அப்படிங்கிற நிலை இல்லாம, நானும் ஆன்மாவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம இருப்போம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி நாம இருக்கிறப்ப எந்த ஒரு பிரச்சனையையும் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணவும் முடியும். அது வந்து வேற பிரச்சனைகள் வரவே வராது அப்படிங்கிறது தான் உண்மையான அந்த புரிதல் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பாடத்துல நம்ம ஒவ்வொரு பதிலையும் முழுமையா கத்துக்கிடுறப்ப நாம அந்த பலன்களை அனுபவிக்கிறப்ப நமக்குள்ளேயே தன்னம்பிக்கையும் திடத்தன்மையும் உருவாகும். அப்படி நம்ம அந்த நம்ம உறுதியாக இருக்கிறப்பதான் நம்ம கிட்ட பயிற்சி பெறவங்களுக்கும் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். நாம வந்து என்லைட்மெண்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிறது வந்து நாம நமக்குள்ள இருக்கிற அந்த ஆனந்தமே நம்மள பிரதிபலிக்கும் அப்படிங்கறதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்து வந்து ஆன்மாவோட பாடம் அப்படின்னா என்னன்னா, நாம இந்த தளத்துல வந்து ஒவ்வொரு மனிதரும் சீராகவும் நம்ம இப்ப ஒரு பிறப்பு எடுத்துட்டு வாரோம்னா அதுல நாம இதுக்கு முன்னாடி சொன்னாலும் நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் கத்துட்டு வந்திருக்க மாட்டோம். அதாவது நம்ம ஒவ்வொருத்தங்களும் இப்ப பாண்டி விளையாடுறோம்னா அந்த பாண்டி விளையாடுறது வந்து கட்டத்தை தாண்டி தாண்டி குதிச்சுதான் போவோம். ஒவ்வொரு பிறப்புலையும் ஒவ்வொரு செயல்ல தான் நம்ம முன்னேறி இருப்போம். எல்லா பிறப்பும் கம்ப்ளீட் ஆயிருக்காது. அந்த கம்ப்ளீட் ஆகுறதுக்கு வந்து நாம இந்த பிறப்புல வந்து நாம இவ்வளவுதான் நம்ம படிச்சுட்டு போயிருப்போம். இதுக்கு முன்னாடி பிறப்புல தாண்டி தாண்டி வந்திருப்போம். அந்த அந்த பிறப்புல படிக்காதது வந்து இந்த பிறப்புல படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம இந்த பிறப்புல போன பிறப்புல படிச்சதை இந்த பிறப்புல நம்ம முடிச்சுட்டோம். இந்த பிறப்புல படிக்க வேண்டிய நம்ம படிக்கலையே அப்படிங்கிறது இல்லாம எப்பவுமே நம்ம படிக்கிறது கற்றல் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக வருத்தப்படுறதும் தவறுதான். அதாவது நாம வந்து என்ன செய்யணும்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்த படிப்பு அறிவு அப்படிங்கறத வந்து கத்துக்கிடணும்னா நம்ம வெவ்வேறு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நிலையில தான் இருப்போம். எல்லாருமே ஒரே மாதிரி ஒண்ணு போல எல்லாருமே சேர்ந்து ஒரு நான் இந்த அளவுக்கு தான் என்னோட புரிதல் இருக்கும்னா உங்களுக்கு வந்து வேற லெவல்ல புரிதல் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவங்களோட புரிதல் மூலமா தான் எல்லாருமே கடந்து வர முடியும் நம்ம வாழ்க்கைய அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா நம்மளோட கற்றலோட ஒவ்வொரு நிலையும் மத்தவங்களுக்கு பலனளிக்கிற பலன் அளிக்கிறதாவும் இருக்கு அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நாம நிறைய படிச்சுட்டோம் அப்படிங்கிறதே கிடையாது. இப்ப ஆன்மா அப்படிங்கிறது வந்து 22 பாடங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 22 பாடங்கள் முழுமையா கற்றுக்கிட்ட ஒருத்தங்களால தான் நம்ம கடவுள் நிலை அப்படிங்கிற அந்த மேலுலகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது இருக்கு. எல்லாருமே 22 பாடங்களையும் முழுமையா கத்துக்கிடவும் முடியாது. எல்லாராலையும் அந்த 22 பாடங்கள் என்னன்னே புரிதல் இல்லாமையும் இருக்க முடியாது. அதெல்லாம் கடந்து நம்ம இந்த பிறவியில இதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ற புரிதல் இருந்துருச்சுனாலேவும் நம்மளால அந்த என்லைட்மெண்ட் வந்து அந்த ஞானத்தை அடையிறதுக்கு கூட இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து நமக்கு உதவும் அப்படிங்கறது தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரபஞ்சம் வந்து எந்த சனத்திலையும் நமக்காக கை கொடுத்து காத்துக்கிட்டே இருக்குமா. நாம
நாம வந்து மனுஷன் இல்ல, நம்ம ஆன்மா, நம்ம மனிதன் அப்படிங்கிற நிலையில இருந்து நம்ம ஆன்மாதான் அப்படிங்கிற நிலைய அந்த செகண்டேவும் நமக்கு கைகோர்த்து நமக்கு என்ன தேவையோ அது கொடுக்கறதுக்காகவேவும் இந்த பிரபஞ்சமும் இந்த பூமியும் நமக்கு நிறைய பரிசளிப்புகளா வந்து காத்துக்கிட்டு நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நாம எப்படி தெய்வீக தன்மையை அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அனுபவம் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கறதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நம்மளோட ஆன்மா அப்படிங்கிற புரிதல் இருந்துச்சுனாலேவும் நம்மளால எவ்வளவு என்லைட்மெண்ட் ஆக முடியும், ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் நாம இந்த இந்த தொகுப்பு மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொருத்தங்களும் ஒன் எதுவுமே, அதாவது இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாது அப்படிங்கிற முறை இல்லாம எல்லாருமே இந்த என்லைட்மெண்ட் ஆகணும்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்க பூமியில பிறந்த எல்லா மனிதர்களும் எல்லா ஜீவராசிகளும் என்லைட்மெண்ட் ஆகணும். ஒரே வழி வந்து அதாவது தியானம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தியானம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் மூச்சின் மீது கவனம் மட்டும்தான் ஈஸியா கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நாம என்ன செய்யணும்னா தீவிரமா நம்ம மூச்சை மட்டும் கவனிக்கிறதும், அதே மாதிரி நிறைய ஹையர் மாஸ்டர்கள் எழுதின புஸ்தங்களை சுவாத்தியாயம் பண்றதுனாலையும், நிறைய சைவ உணவு சாப்பிடுறதுனாலையும், அதே மாதிரி சஜ்ஜன சாங்கத்தியம் நம்மளை விட மேலான மாஸ்டர்கள் சொல்ற அனுபவங்களையும் கேட்டுக்கிட்டு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த தியானத்தையும் முழுமைப்படுத்துறோமோ அப்ப வந்து நமக்கு பிரபஞ்ச ஆற்றலும் இந்த பூமியும் நமக்கு எவ்வளவு அளப்பரிய நன்மைகள் செய்யுது அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது மேம். இதோட இந்த டாபிக்கை நான் முடிச்சுக்கிடுறேன். இவ்வளவு நேரம் எல்லாரும் கேட்டதுக்கு என்னோட நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.